ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஜிகேல கண்டிப்பாக 5க்கு மேலே மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற அணுசக்தி விஞ்ஞானி யார்? டாக்டர் சிதம்பரம். தென்னிந்திய விடுதலை கழகம் வெளியிட்ட பத்திரிகை எது? திராவிடன். தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் சென்னை. தேர்வாணைய குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1924. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1930. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற பாடுபட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி. தொலைக்காட்சியில் பயன்படுத்தும் 3 அடிப்படை நிறங்கள் எவை? பச்சை, நீலம், சிவப்பு. முதலில் தொழில் புரட்சி எந்த நாட்டில் ஏற்பட்டது? பிரிட்டன். கிராமங்கள் தன்னாட்சி பெற வேண்டும் என்று விரும்பியவர் காந்தி. கிராமங்களின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கண்காணிப்பவர் கிராம நிர்வாக அலுவலர். கிராமப்புற மக்களிடையே கல்வியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இயக்கம் அறிவொளி இயக்கம். கிரெடிட் அட்டை வழங்கிய முதல் இந்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. குங்யூசே என்ற பெயரை அடையாளம் கண்டுபிடியுங்கள். கன்ஃபியூசஸ். குடியரசு என்னும் தமிழ் வார இதழை நடத்தியவர் பெரியார். மேலை நாட்டு கல்வியின் வளர்ச்சிக்காக 1813ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கியது? 1,00,000. ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சின்ன மருதூர். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பிறந்தார்? 1823. ராஜாஜி சென்னை மாகாண முதல்வராக 1937ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் யாருடைய சிலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ராஜாஜி சென்னை மாகாண முதல்வராக 1937ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் யாருடைய சிலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? கர்னல் நீல். வேல்ஸ் இளவரசர் சென்னை வந்தது எப்போது? 1921. வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர் பெரியார். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது? 1946. ஜீவகாருண்யம் என்பதன் பொருள் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல். ஜெர்மன் நாட்டு நாணயத்தின் பெயர் என்ன? மார்க். ஹாலிவுட் படத்திற்கு முதலில் இசையமைத்த இந்தியர் யார்? வித்யாசாகர். 1983இல் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? அன்னை தெரசா பல்கலைக்கழகம். இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? பெங்களூரு. காட்சியக தினம் என அனுசரிக்கப்படுவது மே 18. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தோனேஷியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1948. இந்திய கிரிக்கெட் அணிக்கு முதலாக நியமிக்கப்பட்ட வெளிநாட்டு பயிற்சியாளர் ஜான் ரைட். உலக அமைதி தினம் என்று அனுசரிக்கப்படுவது செப்டம்பர் 21. உலக அறிவியல் தினம் பிப்ரவரி 28. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. உலக இரைச்சல் விழிப்புணர்ச்சி தினம் ஏப்ரல் 25. உலக இளைஞர் தினம் ஆகஸ்ட் 12. உலக உடல் ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. அணு எண் என்பது என்ன? ஒரு தனிமத்தின் புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. விவேகானந்தர் எந்த சொற்பொழிவுக்கு புகழ் பெற்றார்? சிகாகோ. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? பம்பாய் காங்கிரஸ் மாநாடு. மண்புழுவின் வாய் அமைந்துள்ள உடற்கண்டம் எப்படி அழைக்கப்படும்? பெரிஸ்டோமியம். மண்புழுவின் விந்துக்குழல் உடற்கண்டத்தின் எந்த பகுதியில் திறக்கின்றது? 18வது. பல்லவர்களின் இசை கல்வெட்டுகள் காணப்படும் இடம் மாமண்டூர். பல்லவர்களின் கட்டடக்கலையில் 3 வகைகள் எவை? குடவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், மண்டபங்கள், கட்டுமான கோவில்கள். பாஞ்சாலங்குறிச்சியின் ஆட்சி பொறுப்பை வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது ஏற்றுக்கொண்டார்? 1790.
பாண்டிச்சேரி மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பிரெஞ்சு குடியேற்றங்களின் 6 நகராக டியூப்ளோ நியமிக்கப்பட்டது 1742. மண்புழு எந்த தொகுதியை சார்ந்தது? அன்லிடா. பாரிஸ் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1763. திருநெல்வேலி கிழக்கில் வாழ்ந்த பாளையக்காரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நாயக்கர்கள். திருநெல்வேலியின் மேற்கில் வாழ்ந்த பாளையக்காரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மறவர்கள். துருக்கியர்கள் கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு 1453. தேவனாம்பட்டினத்தில் 1608 ஆண்டு தொழிற்சாலையை ஏற்படுத்தியவர்கள் டச்சுக்காரர்கள். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி வசூலிக்கு முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ஆளுநர் எட்வர்டு கிளைவ். நிலையான நிலவரி திட்டம் எங்கு கொண்டுவரப்பட்டது? பாராமஹால். இந்தியாவில் உள்ள மெல்லுடலிகள் எத்தனை? 5000. பல்லவர் காலத்தில் பல்வேறு நகரங்களை இணைக்கும் சாலை என்ன பெயரில் அழைக்கப்பட்டது? பெருவழிச்சாலை. பல்லவர் காலத்தில் பிராமணர்கள் வசித்த பகுதி என்ன பெயரில் அழைக்கப்பட்டது? அக்ரஹாரம். பல்லவர் காலத்தில் மக்களின் முக்கிய தொழில்கள் எவை? ஆடை நெய்தல், கல் அறுத்தல், மண்பாண்டம் செய்தல், தச்சு வேலை, தந்த வேலை, பொன் மற்றும் வெள்ளி நகைகள் செய்தல். 12 ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் ரகசியங்களை கண்டுபிடித்து ஆங்கிலேயருக்கு தெரிவித்தவர் ராமலிங்க முதலியார். பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவையை 1510 ஆண்டு கைப்பற்றியவர் அல்போன்சா டி அபுல்கர்க். பூலித்தேவர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்? நெற்கட்டும் செவ்வல். பூலித்தேவரை 1767 ஆண்டு நடைபெற்ற போரில் தோற்கடித்தவர் கேப்டன் கேம்பல். பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மதிக்கப்பட்டது எந்த காலத்தில்? பாண்டியர் காலத்தில். பெரியார் அணை எப்போது கட்டப்பட்டது? 1890. பொதுப்பணித்துறையின் கீழ் வந்த ஏரிகள் எவை? 200 ஏக்கருக்கு மேல் நீர்ப்பாசன வசதி தரும் ஏரிகள். பல்லவர் காலத்தில் சைவ சமயத்தில் இருந்த பிரிவுகள் எவை? பாகபதர், கபாலிகர், காலமுகர். பல்லவர் காலத்தில் தமிழகம் எந்த நாடுகளோடு வணிக தொடர்பு வைத்திருந்தது? ஜாவா, சுமத்ரா, பர்மா, காம்போடியா, சீனா, இலங்கை. பல்லவர் காலத்தில் நாடு என்னும் பகுதி நிர்வகித்தவர் நாட்டார்கள். இந்தியாவில் உள்ள பூஞ்சைகள் எத்தனை? 12480. பக்தி இலக்கியம் யார் காலத்தில் தோன்றியது? பல்லவர்கள் காலத்தில். பல்லவ அரசின் அமைச்சர்கள் என்ன பட்டங்களை பெற்றிருந்தனர்? உத்தமசீலன், பிரம்மராஜன், பேரரையன். லைசோசோம்கள் என்னும் நொதியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளமிங். வளர்ந்த மனிதனின் சிறுநீரில் உள்ள யூரியாவின் நிறை எவ்வளவு? 30 கிராம். வன் சோப்புகள் என்பது என்ன? உயர் கொழுப்புகளின் சோடிய உப்புக்கள். வாகனங்களில் எதிர்த்தாக்கியாக செயல்படும் காரிய சேர்மம் எது? காரிய டெட்ராயெத்தில். வாகனங்களில் வெப்ப வீசில் நீர் உறைந்து விடாமல் தடுக்க பயன்படுவது பிரஸ்டோன். வேதியியல் காரணிகள் என்றழைக்கப்படுபவை எவை? வாயுக்கள், ஊட்டப்பொருட்கள். வேதியியலில் பொருளின் அளவை குறிக்கும் அடிப்படை SI அலகு மோல். வேர் முண்டுகளில் நைட்ரஜனை சேகரிக்கும் 2 தாவரங்கள் துவரை, உளுந்து. வைட்டமின் E குறைவினால் உண்டாகும் நோய் மலட்டுத்தன்மை. வைட்டமின் K குறைவால் உண்டாகும் நோய் இரத்தப்போக்கு. ஷெல்லாக் ஆல்கஹாலில் கரைந்த கரைசல் எப்படி அழைக்கப்படுகிறது? சாராய வார்னிஷ். மண்புழுவில் அண்டக்குழல் உடற்கண்டத்தில் எந்த பகுதியில் திறக்கிறது? 14வது. மண்புழுவில் அண்டங்கள் எந்த உடற்கண்டத்தில் உள்ளது? 13வது. மண்புழுவின் உடற்கண்டத்தில் காணப்படும் நீட்சி சீட்டே. புறாவின் இறகுகளில் 3 வகைகள் எவை? நீலி இறகுகள், இலை இறகுகள், உருவ இறகுகள். புறாவின் உடல் முழுவதும் எதனால் ஆனது? சிறகுகளால்.
ஹார்ன் சில்வர் என்பதன் வேதிப்பெயர் வெள்ளி குளோரைடு. ஸ்கேலார் அளவைக்கு இரு எடுத்துக்காட்டு. நிறை, காலம். ஃப்ளூரைடு நீக்கியாக பயன்படுபவை ரெசின்கள். அமிலமலை என்பது என்ன? கந்தக அமிலம் நீருடன் கலந்து வெளியேறுவது. அமீபா எந்த வகையான உணவை உட்கொள்ளும்? விலங்கு வகை. அமீபிக் சீதபேதியை உண்டு பண்ணும் உயிரி எது? எண்ட் அமீபா. ஹிஸ்டோலிட்டிகா. அல்னாவின் மேல் நுனியில் காணப்படும் நீட்சி ஒலிக்ரேனன். சூரிய சித்தாந்தம் என்னும் நூலை எதை பற்றியது? வானசாஸ்திரம். செங்கோட்டை எங்குள்ளது? டில்லி. அமீர் குஸ்ருவுக்கு உதவி செய்த சீக்கிய தலைவர் அர்ஜுன் சிங். அயினி அக்பர் நூலை எழுதியவர் அபுல் பாசல். அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? குப்தர்கள் காலத்தில். அஜந்தா ஓவியங்களில் சிறந்தவை இறக்கும் இளவரசி, தாயும் சேயும். ஆதிசங்கரர் ஏற்படுத்திய மடங்கள் எங்குள்ளது? சிருகேரி, துவாரகா, பூரி, பத்ரிநாத். ஆழ்வார்களிடம் பாடல் தொகுப்பிற்கு என்ன பெயர்? 4000 திவ்ய பிரபந்தம். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.